no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலவேலர் ஸ்ரீனிவாஸ். சார் வணக்கம். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்துல கூட்டணி கணக்குகள் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இப்ப அந்த சம்பவம் நடந்தது எதனால் தனியா SIT அமைச்சிருக்கிறாங்க, பாஜக அனுப்பிய எம்பிக்கள் குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த கரூர் சம்பவம் கூட்டணி கணக்குகளை மாற்றுமா? குறிப்பாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரசுடன் கை கோர்ப்பதற்கு தாவேக்கா முயற்சி செய்கிறதா அப்படிங்கிறதையும் எழுப்பியிருக்கு. அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இதில் எது சரியா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரூர் சம்பவங்கிறது தற்கால தமிழக அரசியலில் ரொம்ப திருப்பு முனையான ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. கரூரில் நடந்தது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம். அப்படி ஒன்று நடந்திருக்கக்கூடாது. 41 உயிர்கள் பலியாகி உள்ளன. ஆனால் அதற்கு பிந்தைய அரசியல் அப்படிங்கிறது கரூரை மையமாக கொண்டு கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி மொத்த அரசியலையும் ரெண்டாக்கியிருக்கு. அதாவது கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி காப்பி காமு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காப்பியை பற்றி பேசுகிறோம். கரூருக்கு பின், கரூருக்கு பின்னால் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வெளியிட்ட வீடியோ. அந்த வீடியோவில் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார் ஸ்டாலினைத்தான். சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறார், என்ன பழிவாங்கன்னு ஆசை இருந்தால் என்னை மட்டும் பண்ணுங்கள், என் நிர்வாகிகள் மேலேயோ தொண்டர்கள் மேலேயோ கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல வர்ற டோன் என்ன அப்படின்னா, இது இயல்பாக நடந்த ஒரு அசம்பாவிதம் அல்ல, இது உருவாக்கப்பட்ட அசம்பாவிதம் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அதற்கு பின்னால் இருப்பது இன்றைய திமுக அரசு அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அதனால்தான் என்ன பழிவாங்க விரும்பணும்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன். அதை அவ்வாறு சொல்லுகிறார். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வீடியோவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முன்னை காட்டிலும் உறுதியாக இந்த அரசியலை தொடர்வேன், முன்னை காட்டிலும் துணிச்சலோடு தொடர்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது எதற்கான பதில் அப்படின்னா, இந்த விதமான அசம்பாவிதத்தை கண்டு நான் பயந்து விடுவேன், இந்த அரசியலை தொடர மாட்டேன், ஓடி ஒளிஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற டோனில் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய வீடியோவில் இந்த 2 போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன். இதை ஆதாரமாக வச்சு தான் நம்ம எதையுமே கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இனிமேல் இந்த காப்பிக்கு பிறகு இனிமேல் அவருடைய அம்பிஷன் என்னவாக இருக்கும்னா, அட் எனி காஸ்ட் இந்த முறை மீண்டும் டிஎம்கே வந்துவிடக்கூடாது ஆட்சி. ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்பவே கரூர் சம்பவத்தை பார்க்குறாரு, என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கடினங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதுலேயும் திமுக ஆட்சி காலத்தில் அரசியல் பண்ணுறதுங்கிறது இன்னும் எவ்வளவு கடினம்ங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ எதிர்காலத்தில் டிஎம்கே ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது தனக்கோ தன்னுடைய கட்சிக்கோ நல்லதல்ல, பாதுகாப்பல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். அப்படிங்கிறப்போ அவர் செய்கிற முதல் காரியம் என்னவாக இருக்கும்னா, தனித்து போட்டியிடுவதுன்னு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார்ல, இந்த ஐடியாவை கைவிடுறது தான். இனி தனித்து போட்டியிட்டால் ஓட்டத்தான் பிரிக்க முடியும். இந்த ஓட்டை பிரிக்கிறதுனால யாருக்கு நன்மை வருங்கிறது வேற கணக்கு. சில நேரத்தில் ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஓவரில் மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து விடக்கூடும். திரும்ப டிஎம்கேலாம் ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படின்னா அது என்ன விதமான இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க, சட்டபூர்வமாக இவரை எப்படி மாட்டி விட முடியும்னு பார்ப்பாங்க. நிறைய இருக்குல்ல விஷயம். லீகலாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களால வெளியில் வரவே தெரியாது. ஏன்னா விஜய் உள்பட யாருமே, அவர் கூட இருக்கிற யாருமே பழுத்த அனுபவஸ்தர்கள் கிடையாது. எல்லாருமே ரசிகர் மன்றம் நடத்தியிருக்காங்க, நலத்திட்ட உதவிகள்னு அப்பப்போ வழங்கியிருக்காங்க. இதோடு சரி,
தீவிர அரசியல் பண்ண ஒரு பழுத்த அரசியல்வாதிகள் கிடையாது. ஸோ எந்த சந்து பொந்தில் நுழைஞ்சு எப்படி வெளியில் வரணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதல்ல விஜய் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கும்னா தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற ஐடியாவை ட்ராப் பண்ணுறது. கூட்டணியை நோக்கி அவர் போவார். இப்போ கூட்டணியில் 2 விதமான சாத்தியம் இருக்குது. இப்போ என்னன்னா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது. முதல்ல காங்கிரஸோட கூட்டணி, அப்புறம் என்டிஏக்குள்ளே வந்தால் என்ன, 2 இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு என்ன அப்படின்னா அது லைக் மைண்டட் பார்ட்டி. கிட்டத்தட்ட காங்கிரஸ் என்ன அஜெண்டாவை முன்வைக்கிறதோ அதைத்தான் கூட்டம் அவரும் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய கண்டுபிடிப்பு வாக்கு திருட்டு. இந்த வாக்கு திருட்டை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். காங்கிரஸ் சொல்கிறத அவர் தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ ஐடியாலஜிக்கலாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி காங்கிரஸுக்கும் இவருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னொன்று, இவர் ஒரு கிறிஸ்டியன். அதே நேரத்தில் காங்கிரஸில் செல்வாக்கு பெற்றிருக்க சோனியா காந்தி கிறிஸ்தவர், பிரியங்கா காந்தி ஒரு கிறிஸ்தவரைத்தான் மணந்திருக்கிறார். அதனால் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே ஒரு நெருக்கம் இருக்க வாய்ப்பு உண்டு. இன்னொன்று இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ டிஎம்கேயோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. 2019 இப்போ வரைக்கும் டிஎம்கேயோட ஒட்டினால ஒரு பெரிய லாபம் கிடச்சிருக்கு. தாங்கள் போட்டியிட்ட எல்லா இதுலேயுமே பெரும்பாலும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 90% ஸ்ட்ரைக் ரேட் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸுக்கு அந்த அனுகூலம் கிடச்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிலேருந்து வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜயோட சேர்ந்துட்டா வெற்றிக்கு உத்தரவாதம் உண்டா? எத்தனை சதவீத ஓட்டு விஜய்க்கு கிடைக்கும்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியும். ஆளாளுக்கு சொல்கிறது தான். இப்போ நான் சொன்னாலுமே அது உத்தேசமாக தான் சொல்கிறேன், யூகமாக தான் சொல்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா தான் தெரியும் அவருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு. அப்படிங்கிறப்போ இவரை நம்பி நம்ம வரலாமா? இது வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றே வந்திருக்கோமே, இவரை நம்பி களத்தில் இறங்கலாம் ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்வி இருக்குது காங்கிரஸுக்கு. ஆனால் அதற்கு இன்னொரு விதமான பதிலும் காங்கிரஸ் இருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் ஆயிட்டு போகுதுன்ட்டு கவலைப்படாமல் விஜயோட நாம் கூட்டணி வச்சுட்டோம்னா இந்த விஜயை பயன்படுத்தி கேரளத்தில் பிரச்சாரம் பண்ணலாம். ஏன்னா தொடர்ந்து 10 ஆண்டு காலம் கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி இழந்திருக்கிறது. பினராயி விஜயன் தொடர்ந்து 2 தடவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கேரளாவுடைய சைக்காலஜி 5 வருஷம் ஒருத்தர் ஆட்சி செய்தாலே ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும். இந்த தடவை 10 வருஷம் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இன்னொன்று, கேரளத்தில் அங்கே மம்முட்டியை காட்டிலும் மோகன்லாலை காட்டிலும் ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு விஜய். விஜயினுடைய தமிழ் படங்கள் எல்லாமே அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும். ஸோ விஜய் ஒரு பெரிய ஸ்டார் கேரளத்தில். அப்படிங்கிறப்போ விஜயோட கூட்டணி வச்சால் தமிழ்நாட்டில் அறுவடை செய்ய முடிகிறதோ இல்லையோ கேரளத்தில் ஆட்சி அமைச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அஷ்யூர்டாக ஒரு ஆட்சி கிடச்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, இப்போ டிஎம்கே நம்பி போனாலும் என்ன, சில சீட்டு ஜெயிப்பீங்க, என்ன ஆட்சியில் உட்கார போகிறீங்க. டிஎம்கே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாப்புல ஆட்சியில் பங்கு கொடுத்துட போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. 2006 to 2011 கலைஞர் மெஜாரிட்டி இல்லாமல் தான் ஆட்சி செய்தார். காங்கிரஸ் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அந்த சப்போர்ட்டில் 5 வருஷம் நடத்தினார். கேஸ் அழகிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு அதிகாரத்தில். இல்லை, எல்லாருமே கேட்பாங்க. இது எத்தனையோ காலம் பாவம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதானே. எப்போ கேட்காம இருந்திருக்காங்க, திடீர்னு இன்னைக்கு புதுசாக கேட்குறாங்களா? 2006 கலைஞர்கிட்ட கேட்டாங்களே, கலைஞர் அல்வா கொடுத்துட்டார். அந்த 5 வருஷமும் அவங்க ஆட்சியில் பங்கெடுக்கல, அமைச்சர்கள் ஆக்கலை. அதுக்கு கலைஞர் ஒரு பதில் சொன்னார். சட்டப்பேரவையில் வச்சு தான் சொன்னதான் எனக்கு நினைவு. என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் மெஜாரிட்டி பெறல, எங்கள் சப்போர்ட்டில் தான் நீங்கள் பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோமா, அதுபோலன்ட்டு. கலைஞர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுல்ல. அதுக்கு மேலே அவங்க வாயவே திறக்கலை. ஸோ இப்போ இவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது. விஜயோட அலைன்ஸ் வைக்கிறதுனால இங்கே சில பல தொகுதிகளை லூஸ் பண்ணலாம், ஆனால் கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றி விடலாம். இன்னொன்று, விஜய்க்கு கர்நாடகத்தில் நல்ல ஒரு ஃபேன்ஸ் உண்டு. கர்நாடகத்தில் எல்லா தியேட்டர்லையும் நல்லா வரும். அதே போல் தெலுங்கானா, ஆந்திராலையும் அவருக்கு ஒரு பெரிய வியூவர்ஷிப் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப எதிர்காலத்தில் தெலுங்கானா, கர்நாடகத்துக்கும் இவரை பயன்படுத்திக்க முடியும். ஸோ
இவரோட அலையன்ஸ் வைக்கிற மூலமாக காங்கிரஸுக்கு ஸ்டேக் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் விஜயை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி எதுக்கு கவலைப்படணும், போனால் போயிட்டு போகுது, ரிஸ்க் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இது பிரியங்கா காந்தியோட பார்வை. பிரியங்கா காந்தி எப்படியாவது விஜயோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அக்டோபர் 10ஆம் தேதி கொலம்பியாவிலிருந்து ராகுல் காந்தி வருகிறார். வந்ததுக்கப்புறம் இது பற்றி அவர் யோசிப்பார்னு நினைக்கிறேன். ஏதேனும் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். அவர் வந்ததற்கு பிறகு 12ஓ 13ஆம் தேதி ஏதோ ஒரு நாள் அவர் கரூருக்கு கூட வரலாம், வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க KS அழகிரி ஆட்சியில் பங்கு வேணும், மற்றபடி நாங்கள் டிஎம்கே கூட்டணிலேருந்து தான் வெளியில் போக போகிறதில்ல, இது எங்களுடைய டிமாண்ட், எங்களுடைய ஆசை, எங்கள் கட்சி தொண்டர்களின் உணர்வை பிரதிபலிக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அதே நேரத்தில் காங்கிரஸில் இருக்கிற முக்கிய தலைவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, விஜயோடு கூட்டணி வைப்பது ஒன்றும் பாவம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விஜயோட கூட்டணி வைக்கணுங்கிறத ஜோதிமணி வலியுறுத்துகிறார், மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்துகிறார். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ யாரெல்லாம் வலியுறுத்துறாங்களோ அந்த இதை ஒரு லைனாக நீங்கள் வரிசையாக நிற்க வச்சிங்கன்னா அதில் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இவர்கள் எல்லோருமே செல்வ பெருந்தகைக்கு எதிரானவர்கள். செல்வ பெருந்தகைக்கு எதிரானவர்கள் அத்தனை பேருமே விஜயோட கூட்டணி வைக்கணுங்கிறாங்க. இப்போ டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் வர்றதுன்னு ஒரு முடிவெடுத்தால் காங்கிரஸ்க்குள்ளே என்ன சிக்கல் ஏற்படும்னா, அதாவது குறிப்பாக தமிழக காங்கிரஸில் டிஎம்கேயை ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக காங்கிரஸ் இரண்டாகலாம். என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்துகிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படலாம். மீண்டும் 96 கூட. அதாவது செல்வ பெருந்தகை அறிவாலயத்தின் அட்வைஸ் படி செயல்படக்கூடியவர். காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவர் போயிருப்பாரான்னு தெரியல அவர்லாம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ராகுல் காந்தியே ஒரு முடிவு எடுக்கிறார் டிஎம்கே கூட்டணியில் வெளியில் வர்றதுன்னு. அந்த மனசார செல்வ பெருந்தகை ஏற்பாரா? டவுட் இருக்கு. இவ்வளவு இருக்கு. ஆனால் காங்கிரஸுடைய கணக்கு வழக்கு விஜயை பயன்படுத்தினால் 3 மாநிலத்தில் நமக்கு லாபம் இருக்கிறது. கேரளத்தில் திட்டவட்டமாக ஆட்சியை பிடிக்கலாம். தமிழ்நாட்டில் கிடைக்கிற 10 சீட்டோ 8 சீட்டோ போனால் போகுது. இதுதான் அவங்களுடைய பார்வை. ஆனால் இந்தியா பிளாக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உடஞ்சிடாத? ஏன் உடையணும்? திமுக இல்லை, ஏன் உடையணும் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்திய கூட்டணிங்கிறதே அது ஒரு கூட்டணி, ஆனால் கூட்டணி இல்லாமலும் இருக்கும், கூட்டணியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தானங்க. அதாவது இந்திய கூட்டணிக்குள்ளே இருந்துட்டே ஒருத்தருக்கொத்தர் எதிர்த்து போட்டிட்டதே இல்லையா. இந்திய கூட்டணியில் காங்கிரஸும் இருக்குது, இந்திய கூட்டணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. இந்த 2 பேரும் கேரளத்தில் ஒருத்தர் எதிர்த்து போட்டிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் அவங்க 2 பேருமே கூட்டணி அமைச்சு பிஜேபி எதிர்த்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்தாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா திரிணாமுல் காங்கிரஸும் இந்திய கூட்டணியில் இருக்கு. ஸோ இந்திய கூட்டணியில் இருக்கிற இந்த 3 கட்சிகள், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த 3 கட்சியில் 2 கட்சி வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி, அவங்க திரிணாமுல் காங்கிரஸை எதிர்ப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாமே இந்திய கூட்டணியில் இருக்காங்க நாம நம்பணும். ரைட்டா? இப்போ இந்த ஒருத்தர் எதிர்த்து போட்டிட்டு யாரு ஜெயிச்சாலும் அந்த ஜெயிச்ச கணக்கு இந்திய கூட்டணி ஜெயிச்சதா டேலியில் கொண்டு வந்துருவாங்க. அதனால இது என்ன விதமான கூட்டணி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதே போல இந்திய கூட்டணியில் டிஎம்கேயும் இருக்க வேண்டியதான், காங்கிரஸும் இருக்க வேண்டியதான். தமிழகத்தில் எதிர்த்து போட்டிடுவாங்க. இப்போ கேரளத்தில் காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்து போட்டிட்ட மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் அலையன்ஸ். ஒரு கூட்டணிக்குள்ளேயே இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், எதிர்த்தும் பேசலாம், எதிர்த்து போட்டிடலாம், எல்லா விதமாகவும் இருக்கலாம். அது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் ஒரு கூட்டணி. அதனால இந்த கூட்டணியில், இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லை, அடுத்த எதிர்பார்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி. இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இந்த கணக்கு முடிஞ்சா இனி என்டிஏவுக்குள்ள வருவாரா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரை விஜய் பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதிரியாக அறிவித்து செயல்பட்டு வந்திருக்கிறார். இப்போ என்டிஏவுக்குள்ள அவர் வர்றதுக்கு தடையாக இருப்பது
கொள்கை எதிரின்னு நீங்கள் நேற்று வரைக்கும் சொன்னீங்க, எப்படி நீ கைகோர்க்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கு அவர் வந்து ஒரு பதிலை தயார் பண்ணி கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப சுலபம். இன்றைக்கி பிஜேபியை ரொம்ப கடுமையாகவும் மோசமாக விமர்சிக்கக்கூடிய, தீவிரமாக அரசியல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய டிஎம்கே 1999 பிஜேபியுடன் அலையன்ஸ் வைத்த கட்சி தான். 2004 வரைக்கும் அலையன்ஸ் வச்சுருந்தாங்க. முரசொலி மாறன் வாஜ்பாயிட்ட மினிஸ்டராக இருந்தார். டிஆர் பாலு மினிஸ்டராக இருந்திருக்கிறார். 2 பேருக்கும் கொள்கை ரீதியாக ஆப்போசிட், ரெண்டு துருவம். 99 என்ன காரணத்தினால அலையன்ஸுக்கு வந்தாங்க? ஸோ அன்றைக்கி இருக்கிற லோக்கல் கம்பல்ஷன், அன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், இந்த காரணத்தினால வந்தாங்க. அதே போல் விஜய் சொல்லிக்கலாம். இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் வேறு ஒன்றா வச்சுருந்தேன், ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக எந்த காரணத்தை கொண்டு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்கிற ஒன்று மட்டுமே எங்களுக்கு லட்சியம். அதை சாத்தியப்படுத்த ராஜதந்திர ரீதியாக இந்த கூட்டணியை தேர்வு செய்கிறேன். எப்படி 99 திமுக பிஜேபியுடன் அலையன்ஸ் வைத்ததோ அதுபோல் நாங்களும் பிஜேபி இருக்கிற ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணி அலையன்ஸ் வைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். விஜயனுடைய தீவிர ரசிகர்கள் யாரும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை பற்றி யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு விஜய் வேணும், அவ்வளோதான், தலைவா அப்படின்ட்டு. அதனால் இந்த விஷயம் பெருசாக இருக்காது. எது பெருசாக இருக்கும்னா, அப்படி அவர் அலையன்ஸுக்குள்ளே வந்துட்டார்னா, இப்போ இது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் அத்தனை பேர் அவர் சிஎம் கேண்டிடேட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிம்பம் அடி வாங்கும். ஏன்னா ஏடிஎம்கேவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாலாம் இருக்கவே முடியாது. அது திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார். இன்னொன்று, இவருக்கு எவ்வளோ ஓட்டுனே தெரியாத நிலையில் உள்ளே வந்த உடனே யாரும் சிஎம் கேண்டிடேட்லாம் தரமாட்டாங்க. அவர் எவ்வளோ ஜெயிப்பார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. கூட்டத்தை வச்சா நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியாது. அப்படிங்கிறப்போ இப்போ சிஎம் கேண்டிடேட்டு இவர் இல்லைங்கிற மாதிரி ஆகும். ரைட்டு, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீக்கு போக்க அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பட் அப்படி ஒன்று நடந்ததுன்னு வச்சுப்போம். என்டிஏவுக்குள்ளே இவர் வர்றாருன்னா என்டிஏ வந்து டோட்டலாக ஸ்வீப் பண்ணும். அதாவது 1991 ரிசல்ட்டு திரும்ப ரிப்பீட்டான். ஓகே, டோட்டல் ஸ்வீப். ஆனால் இதில் ஒன்று கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதில்லைங்கிற முடிவை எடுத்து அவர் கூட்டணின்னு அமைச்சு, யாரோட கூட்டணி அமைச்சாலும் என்டிஏவுக்கு லாபம். காங்கிரஸோடைய கூட்டணின்னு வச்சுக்கோங்க. இப்போது டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் வெளியில் வந்துடும். காங்கிரஸ் வெளியில் வந்தால் காங்கிரஸுக்கு சில வால்லாம் இருக்குது. குரங்கு வெளியில் வந்தால் வாலும் சேர்ந்து தான் வரும். அப்போ சிபிஐ சிபிஎம்மும் சேர்ந்து வரும். ரைட்டா, ஒரு 2-3 கட்சி வெளியில் வந்துடும். அப்போது டிஎம்கே கூட்டணி பலவீனம் அடையும். அதாவது 2019 இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறதே இந்த வலுவான கூட்டணியினால தான். இந்த கூட்டணியில் ஒரு செங்கல் உருவினாலும் அந்த கட்டடம் லேசாக அசைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் மற்ற செங்கலை உருவுறதுங்க ரொம்ப ஈஸியாகிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடலாம். நீங்கள் டிஎம்கே கூட்டணியை பலவீனம் அடைஞ்சாலே என்டிஏ கூட்டணிக்கு லாபம். அதாவது டிஎம்கே கூட்டணியின் நஷ்டம் என்டிஏ கூட்டணி லாபமாக மாறும். ஸோ காங்கிரஸோட கூட்டணிங்கிற முடிவை விஜய் எடுத்தாலும் அது என்டிஏவுக்கு லாபம். என்டிஏக்குள்ளே வருவது அப்படிங்கிற ஒரு முடிவை விஜய் எடுத்தால் என்டிஏ ஸ்வீப். சரி, இதில் காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன லாபம்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். 3 ஸ்டேட்டில் லாபம் இருக்குது, தமிழ்நாடு போனால் பரவாயில்ல. இதே போல் விஜயனுடைய கோணத்தில் பாருங்கள். விஜயை பொறுத்தளவில் இந்த கரூர் மாதிரியான சம்பவத்தை அவர் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டார். இந்த அளவுக்குலாம் போகும். இப்போ இதுக்கப்புறம் அவர் ரொம்ப பேனிக் ஆகிருப்பார் நிச்சயமாக. இப்போ அன்னைக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனவர் இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்ட வெளியில் வரலையே. அடுத்தடுத்து கூட்டங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல, தலைமறைவுங்கிறாங்க. அதான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு, இப்படியே பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுனா அரசியல் பண்ண முடியாது. வெளியில் வந்தால் கைது செஞ்சுருவாங்கன்னு சொல்லி பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? கைது செஞ்சால் செய்யட்டும். 1 வாரமாக இல்லாட்டி 1 மாதம் வைக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்தால் பொது வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கைதுக்கு பயந்தால் ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? அதனால் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லுகிறார். அது உண்மை. அதே போல் பிரேமலதா கிருஷ்ணகிரியில் பேசுகிறப்போ கழுத்துக்கு மேலே கத்தியாக வந்தால் என்ன தூக்கிலே தொங்க விட்டுருவாங்க?
யாரை கேட்டாலும் தலைமறைவாக இருக்காங்கிறாங்க. இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒன்று சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அங்கே போய் இறங்குறாரு, அதை விட்டால் வேனுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாரு. எப்போத்தான் நீங்கள் வெளியில் வருவீங்க? வெளியில் வந்தால் தானே அரசியல். தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ விஜய் உண்மையை சொன்னால் இந்த சம்பவத்தின் மூலமாக விஜய் அவர் எதிர்பார்க்கல, ப்ராக்டிக்கலாக அவர் எதிர்பார்த்தே இல்லை, நடுங்கி போயிருக்கிறான்னு தான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அவருக்கு ஆதரவான ஒரு வட்டம் தேவை. ஒரே நேரத்தில் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் பகைத்து கொண்டு மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கிற கட்சியை பகைச்சுக்கிறதுங்கிறது விவேகமாக இருக்காது. தனக்கு இன்னைக்கு மட்டுமில்லை, எதிர்காலத்தில் ஒரு சப்போர்ட் இருக்கணும். அப்படிங்கிறப்போ இப்போ என்டிஏவுக்குள்ளே அவர் வர்றாருன்னா ஒரு பெரிய லாபம் இருக்குது. என்டிஏவுக்குள்ளே உள்ள அவர் வர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே பர்செப்ஷன் கேம்லேயே எங்கேயோ போயும். என்டிஏ வந்து ஸ்வீப் அப்படிங்கிற ஜெயிக்கிற கூட்டணிங்கிற ஒரு முடிவு எல்லார் மட்டத்துலேயும் வந்துடும். அது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார், அது உறுதி. ஆனால் அவர் பெறக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இன்னும் பல காலத்துக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபிக்கும் அவர் நெருக்கமாக ஆகிவிடுவார். வருங்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற கட்சிக்கும் நெருக்கமாக இருப்பார். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் அவர் நெருக்கமாக இருப்பார். இந்த விதமான ஒரு நட்பான ஒரு வட்டத்தின் மத்தியில் அவர் தன் கட்சியை வளர்ப்பது எளிது, சுலபம். இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்காது. அவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும், அவருடைய கட்சியும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ அவர் கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய பாதுகாப்பு, இதெல்லாம் மனதில் வச்சு புத்திசாலியாக இருந்தால் அவர் என்டிஏவுக்குள் வர வேண்டும். இன்னைக்கு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க, என்டிஏவுக்குள்ளே அவர் வந்தார்னா டோட்டல் ஸ்வீப்புங்க, 91 ரிசல்ட் தாங்க. அப்படி இருக்கிறப்போ ஸ்டேட்டில் இருக்க ரூலிங் பார்ட்டிக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார். சென்டரில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி, சென்டரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்லை, இன்னும் பல தசாப்தங்களுக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கும் அவர் நெருக்கமாக இருப்பார். அப்படிங்கிறப்போ பல காரியங்களை அவர் சாதிச்சுக்க முடியும். அவர் கட்சியை சிறுக சிறுக நல்லா வளர்த்துட்டு போகலாம். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும், தான் முதல்வராகும், தப்பே கிடையாது. ஆனால் ஹி ஹேஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏஜ். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். சினிமாவில் வர்ற மாதிரி இன்னைக்கு சொல்லி நாளைக்கே நடந்துடாது. இப்போ கரூர் சம்பவம் அவர் கண்ணை திறந்திருக்கும். அவன் நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை அரசியல். அரசியலுடைய யதார்த்தம் மிக குரூரமானது. அதை நேருக்கு நேர எதிர்கொள்றப்ப தான் அதனுடைய கொடூரம் வந்து என்னன்னு தெரியும். இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கு. புரிஞ்ச நிலையில் ஒரு யதார்த்தவாதியாக இந்த மொத்த அரசியலையும் விஜய் அணுக வேண்டும். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை நோக்கி அவர் நகர்ந்தார், இந்தியாவை நோக்கி நகர்ந்தார் அப்படின்னா, இந்த எலெக்ஷனை ஒட்டுமொத்தமாகவே ஏதோ ஸ்டாலினை பழித்திருக்க அவர் வந்து பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அது போயிடாதா? ஏன்னா அவர் வச்ச அஜெண்டாங்கிறது நான் ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிறது தான் அஜெண்டா. ஆனால் ஸ்டாலினை பழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இதுக்கு போய் இந்த அலைன்ஸ்குள்ள போய், அதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்குற கரெக்டு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் மொத்த அரசியலை மாறி போச்சுங்க. நீங்கள் சொல்கிற அரசியல் அது இது எல்லாம் கரூருக்கு முன்னால். இப்போ காப்பியில் இருக்கும். கரூருக்கு பின், எஸ், கரூருக்கு பின் எல்லாமே மாறி போச்சு. அவரே இப்போ வீடியோவில் என்ன சொன்னார்? சிஎம் சார் அப்படின்னு தானே சொல்கிறாரு. ஸோ அவரே ஒத்தரை தானே டார்கெட் பண்ணுறாரு. மாறி போச்சே. அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது எல்லாமே அடிபட்டு போச்சு கரூர் சம்பவத்துக்கு பின்னால். இன்னைக்கு அவரை பொறுத்தளவில் டிஎம்கேயும் ஸ்டாலின் தான் டார்கெட்டாகவே இருக்க முடியும் நேச்சுரலி. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதை வைத்து நகர்த்த விரும்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காரணம், இப்போ ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான அந்த விஷயங்களையே பார்த்தோம். அதுக்கு முன்பாக வந்து முதலமைச்சர் பேசும்போதும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் அப்போல்லாம் வந்து பாஜக குழு அனுப்புனதே இல்லை. ஏன் மணிப்பூருக்கு கூட இவங்க அனுப்பலை, ஆனால் வந்து இங்கே அனுப்புகிறாங்கன்னா அப்போ வந்து இங்கே அரசியல் லாபம் தேட பார்க்கறது பாஜக அப்படின்ட்டு ஒரு பாஜகவை தான் குற்றச்சாட்டுறாரு, அதிமுகவே இல்லை. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து ஆள் பிடிக்கும் வேலையை செய்கிறார் அப்படின்னு.
ஸோ அப்போ 2026 தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மையமாக வைத்து அப்படிதான் அரசியல் செய்ய நிற்கிறதா, அப்படிதான் அதுதான் அவன் ஸ்ட்ராட்டஜியா, திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியா? மணிப்பூருக்கு குழுவை அனுப்பலேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதுக்கு பதிலாக பல தடவை அமித்ஷாவே போயிட்டு வந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி மறந்துருக்கலாம். அமித்ஷாவே பல தடவை போயிட்டு வந்தார். ரைட்டா? அதனால் அதை வச்செல்லாம் சொல்ல முடியாது. இங்கே குழு அனுப்பிச்சுன்னா இதுக்கு முன்னால் தஞ்சை லாவண்யா தற்கொலை இருக்கு, அந்த விஷயத்துக்கும் இதே போல் பிஜேபி குழு அனுப்பி இருந்தது. அதனால் இதுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் அவங்க குழு அனுப்பிச்ச முன்னுதாரணம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு அந்த அந்த எதிர்ப்புங்கிற அந்த ஒரு ஒற்றை புள்ளியிலேயே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே டிஎம்கே, அது தொடருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ளே விஜய் வந்து விட்டால் எல்லாமே மாறும். அப்போது அவங்களுடைய எதிரி விஜய் அப்படிங்கிறதா தான் கருதுவாங்க. அப்போது விஜய் மேலே பழி போடவும், விஜய் பற்றின ஒரு ஒரு தவறான சித்தரிப்பை கொண்டு வருவதற்கும் அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். ஈவன் விஜய் என்டிஏல வந்தால் மட்டுமில்லை, தன்னுடைய கூட்டில் இருக்க காங்கிரஸையும் மற்ற கட்சிகளை பிரித்து தன் பக்கம் கொண்டு போனாலே டிஎம்கே தன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்ளும். அதுக்கப்புறம் விஜய் தான் டார்கெட். இப்போ ஏன் அவங்க பிஜேபியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே ஆளுங்கட்சி இல்லை. அவங்க ஆட்சி இழந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பற்றி என்ன சொல்லுவீங்க? சொன்னால் எல்லாம் பழைய கதையாக இருக்கும், போர் அடிச்சு போகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் யாரை டார்கெட் பண்ண முடியும்? இல்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தர மாட்டாங்க. தமிழகத்துக்கு இப்போ கூட கொடுத்துருக்காங்க. இதையே எத்தனை காலம் பல்லவி பாடிக்கிட்டே இருப்பீங்க? நிதியை தள்ள, இதை செய்யலை, அதை செய்யலை, இதே தானா? மாநில அரசுன்னு எதுக்கு இருக்கு? இதே போல தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு மாநில அரசு இல்லைங்க, இந்தியா முழுக்க மாநில அரசுகள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலம் யாருமே இப்படி பாடுறது இல்லைங்க, தரதில்லை. பினராயி விஜயன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொன்னதான் நான் கேள்விப்படலைங்க. இவர்கள் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இவர்களுடைய தோல்விக்கு எல்லாத்துக்கும் மோடியை காரணமாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எத்தனை காலம்? இந்த மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு டயத்தில் மக்களுக்கு இதெல்லாம் போர் அடிச்சிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மக்களே என்ன சரி இந்த மாதிரியா இனிமேல் இது காரணம் மோடின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டாலின் பேசுவதே மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு விஷயத்தை ஒரு தடவை 2 தடவை சொன்னால் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் பார்ப்பார்கள். அதுவே மீண்டும் மீண்டும் நிகழும் என்றால் பழகி போய்விடும். அப்புறம் அதுக்கு மரியாதையே இருக்காது. இங்கே எத்தனை காலம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? ரேவந்த் ரெட்டி ஆந்திரத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு, இதே போலவா பேசிட்டு இருக்காரு. சித்தராமையா கூட இந்த மாதிரி சொன்னது இல்லையே. எதிர்கட்சியினுடைய ஆட்சிங்கிறதுனா தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு? பல மாநிலங்கள்ல இருக்கு. யாருமே அப்படி பேசுறது இல்லை. இங்க மட்டும் என்ன வந்தது? ஆனா இந்த குற்றச்சாட்டை சொல்பவர் முதலமைச்சர் அப்படிங்கறதானே இதுல கூடுதல். திமுக ஏதோ செய்ய தொடர்பாளர் சொல்றாரு, தீக்காலந்து ஏதோ கரெக்ட்டுங்க. அதனால சொல்பவர் முதலமைச்சரா அது யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. அதுதாங்க நான் சொல்றேன். வேற எந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களாவது இப்படி சொல்லுகிறார்களான்னு கேட்கிறேன். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில். அதுக்கு தான் பினராயி விஜயன் நான் சொல்றேன். ரேவந்த் ரெட்டி என்ன முதல்வர் தானே, அவர்லாம் சொல்றது இல்லையே. சித்தராமையா யாரு? ஏன் இந்த முதல்வர் மட்டும் சொல்லுகிறார்? இதுதான் என் கேள்வி. மற்ற எல்லாமே எதிர்கட்சிகள் தானே. இன்னும் சொல்ல போனால் ரேவந்த் ரெட்டியும் சித்தராமையாவும் அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முதல்வர்கள். அவர்களே இந்த மாதிரிலாம் சொல்றது இல்லையே. நீங்க எதை தொட்டாலும் மோடிட்டேந்து வரல, எல்லாமே டெல்லியிலேருந்து தான் வரணும்னா தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்க ஆட்சி பண்ணிட்டு? இல்லை, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கரூர் விவகாரத்தை திமுக எப்படி கையாண்டது, திமுக எப்படி அணுகியது, அதை தாண்டி முதலமைச்சர் எப்படி அணுகினார் அப்படிங்கிறதுலே ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா முதல் மரக்காணம், விழுப்புரம், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்படிங்கிற போது இப்போ அந்த இடத்துக்கு நேரடியாக போகாத முதலமைச்சர் கரூருக்கு இரவே செல்கிறார். அதுக்கு பெரிய பாராட்டெல்லாம் சொல்றாங்க. துணை முதலமைச்சரும் செல்கிறார். அப்படின்னா இந்த கரூர் விவகாரத்தை முதலமைச்சர் அணுகியதும் மற்ற விவகாரத்தை அணுகியதும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா? கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கு முதல்வர் நேர்லேயே போகலை.
ஆனால் இதுக்கு நேரில் வந்திருக்கிறார். வேங்கை வயலுக்கு போல வேங்கை வயல் போகல. வேங்கை வயல்லையாவது ஒரு டேங்க்கில் இதை கலந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கு இவர் போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இந்த மாதிரி சாவு தொடர்பான இதில் இதை காட்டிலும் பெரிய சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. ஆனால் அவர் போகலை, அது போகலை. ஆனால் இதுக்கு மட்டும்தான் போனார். காரணம், டிஎம்கே கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய விஜயனுடைய கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம் அப்படிங்கிறதுனால போகிறார். அப்படி போகிறதன் மூலமாக, ஏன்னா இவர் போகிறாரு, அதே டயத்தில் போயிருக்க வேண்டிய விஜய் போகலை. அப்போ இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முடியும்ல. அதே போல் துபாயிலேருந்து துணை முதல்வர் வர்றாரு, வந்துட்டு திரும்ப மின்னல் வேகத்தில் அவர் ரிட்டர்ன் ஆகிறார், துபாய்க்கே போயிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இது டிஎம்கே கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய விஜய் கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம்ங்கிறார். விஜய் சைடில் நடந்த மிகப்பெரிய தவறு, அவர் உடனே போய் பார்த்துருக்கணும். ஆனால் விஜய் இந்த மாதிரிலாம் கற்பனை கூட பண்ணி பார்த்துக்கூடாது. பேனிக் ஆகிட்டார், என்னாகுமோ ஏதாகுமோன்னு. ஆக்சுவலாக அவருடைய ஸ்டேஜில் அன்றைக்கி இருந்திருந்தால் எல்லாருமே அப்படி தெரிச்சு தான் ஓடி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் பயந்து உடனே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் திரும்பினவர் தான். பட் அவர் போகல, பரவாயில்ல. அவருடைய நிர்வாகிகள் ஒருத்தருமே போய் பார்க்கல. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அது தவறான அரசியல். சரி, இப்போவாது போய் பார்க்கணும்ல. முக்கியமான நிர்வாகி யாருமே போய் பார்க்கலையே. இதெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரேமலதாலாம் சொல்கிறாங்க. இப்போ கடைசியில் எப்படி ஆச்சுன்னா, இந்த அசம்பாவிதம் அதில் வந்து மக்கள் நேரடியாக இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி, என்டிஏ கமிட்டிகிட்ட சொன்ன விஷயம் இதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு, இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஏதோ கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டத்தில் அப்புறம் லைட்டு கரண்ட்டு கட் ஆச்சுங்கிறாங்க. இப்படி பலவிதமான ரீசன்ஸ் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அது எல்லாமே அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு வராங்கல்ல, அது எதுவுமே இல்லாதபடிக்கு. இப்போ விஜயினால் அந்த கூட்டம் பெருமளவு வந்ததுனால தான் இந்த மாதிரி அப்படின்னு அதுக்காக விஜயை ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா விஜய்க்கு வந்து கொலகார பட்டம் கூட கட்டிடுவாங்க. அவர் வந்து ஒருவேளை கூட்டணி அமைப்பதுன்னு முடிவெடுத்து காங்கிரஸை கொண்டு போனாலோ இல்லாட்டி என்டிஏவுக்குள்ளே வந்தாலோ அடுத்தாப்புல அந்த வேலை நடக்கும். ஒன்றால் தான் 41 உயிர் போயிடுச்சு. அதாவது கூட்டம் பெருமளவு வருது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. 10,000 பேர் வர வேண்டிய இடத்துல 27,000 பேர் வந்திருக்காங்கன்னு காவல்துறையே தகவல் தெரிவித்திருக்கிறது. அப்படின்னா இத்தனை பேர் வந்தாங்கன்னு காவல்துறைக்கு தெரியுதில்லை. இந்த எண்ணிக்கை காவல்துறைக்கு தானே தெரியும், கட்சிக்காரனுக்கு தெரியவே தெரியாது. ரைட்டா? அப்படின்னா இதுக்கேற்றபடியான ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கணும். இன்னொன்று, அன்னைக்கு தேதியில் அந்த கரூர் எஸ்பியே ஊரில் இல்லை அப்படின்னு கூட ஒரு அதிமுக தலைவர் சொல்லியிருந்தார். அது உண்மையாக இருந்தால் அது ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவுலாம் இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ இவ்வளோ கூட்டம்னா அதுக்கான பந்தோபஸ்து என்ன? இப்போ வந்துங்க, பெரிய ஒரு திருவிழா நடக்குது, கோயில் சம்மந்தப்பட்ட திருவிழா, தேர் இழுக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் இதில் பார்த்துருக்கோம், சித்திரை திருவிழா மதுரையில் வருஷா வருஷம் பேயா கூட்டம் வரும். சரி, கூட்டம் வந்து வருஷா வருஷம் கூட்டிகிட்டு போகும். ஏதோ ஒரு சில வருஷங்கள் ரொம்ப வறட்சியாக இருந்தது, மழை பெய்யலை அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும். மக்கள் செலவழிச்செல்லாம் வர்றது, சுத்துப்பட்டியிலேருந்து எல்லாத்துலேருந்து வருவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திடீர்னு கூட்டம் அலம் மோதுது, ஏதோ ஒரு பெருங்கூட்டம், அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுப்போம். இது வரைக்கும் கடவுள் கிருபையினால் அப்படி நடக்கலை. நடந்தது அப்படின்னா உடனே மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார் மேலே நீங்கள் புகார் பண்ணி அவரை கொலகார பட்டம் கட்டிடுவீங்களா? எப்படி இவ்வளோ கூட்டம் வரலாம்? இது அறங்காவலர் குழு தலைவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர் என்ன செய்தார்? எதா கேட்பீங்களா? ஏன் சார், அவரை பார்க்கறதுக்கு அலமோதி ஒவ்வொரு இடத்துலையும் இத்தனை பேர் வருவான்னு யாருக்கு சார் ஜோசியமாக பார்க்க முடியும்? இல்லை, தாவேக்கா சைடில் சில மிஸ்டேக் இருக்குது. வந்தவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கலாம், ஏதாவது உணவு போட்டலாம். காலையில் வரேன்னு சொல்லிட்டு இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். தாவேக்கா சைடில் தப்பே இல்லைன்னு சொல்ல. அதாவது தண்ணி கொடுக்காமல் இருந்தது தவறு, உணவு வழங்காமல் இருந்தது தவறு. அதே போல் இவ்வளவு காலதாமதமாக 7 மணி நேரம்லாம் காக்க வச்சு வந்தது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி
அப்புறம் இந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகு அவர்களை போய் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லாதது தவறு. இந்த தவறுகள்லாம் இருக்கு. ஆனால் விஜய் மேல தவறு இருக்குன்னு சொல்றப்போ இன்னொரு சைடு காவல்துறை மீதோ இல்லாட்டி அரசின் சைட்லேயோ ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு நம்ம கிளீன் சிட்டும் கொடுக்க முடியாது. ரொம்ப நேர்மையாக இருக்கிற யாரும் அந்த கிளீன் சிட் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு திருவிழா கூட்டம் ஏதோ ஒன்று அதில் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ யாரை பொறுப்பேற்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போது இதுக்கு கூட நீதிமன்ற விசாரணை வைக்கணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அப்படின்னு கேட்குறப்போ டிஎம்கே சைட்லேருந்து என்ன குரல் வந்தது? மகா கும்பமேளாவில் கூட நெரிசலில் செத்து 33 பேர் இறந்தாங்களே, அப்போ நீங்கள் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியதானே, கேட்க வேண்டியது, அது கேட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? இவ்வளவும் அவங்க சொன்னாங்க. அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க? மகா கும்பமேளாவில் இத்தனை பேர் இறந்ததுக்கு யார் பொறுப்பேற்கணுங்கிறாங்க? யூபி முதல்வர் யோகி இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சி அரசு. அப்படிங்கிறப்ப இங்கே இவ்வளோ பேர் இறந்ததுக்கு கடைசியில் இந்த விதமான நீதி விசாரணையை எதிர்த்தவர்கள் இப்போ கடைசியில் நீதியரசர் உத்தரவின்படி ஒரு எஸ்ஐடி தானே விசாரிக்க போகுது. இப்போ என்ன ஒரு ஆச்சரியம்னா, தமிழக அரசே ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறது, அது ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய எஸ்ஐடி வேற, ஒரே விஷயத்தை விசாரிக்க 2 விசாரணை. இது எதுக்குன்னு புரியலை. ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும். இதில் நம்ம நீதிமன்றத்தை பெரிதும் மதிக்கிறோம். நீதிமன்ற உத்தரவு தான் அல்டிமேட் எப்போதுமே. அப்படிங்கிறப்போ எஸ்ஐடி மட்டும் இருந்துட்டு போகலாமே. அஸ்ரா கர்க் தலைமையில், அஸ்ரா கர்க்கு நேர்மையானவன் பேர் எடுத்தவர், அவர் தலைமையில் இருந்துட்டு போகட்டுமே. இந்த விசாரணை ஆணையம் எதற்கு? இன்னொன்று ஏடிஎம்கே தரப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக ராஜ்யசபா எம்பி இன்பதுரை சுட்டி காட்டியிருக்காரு. ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும் அப்படின்னா அது ஏடிஎம்கேவுடைய இந்த எக்ஸ் பதிவிலே வந்திருக்கு. ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அது ஜீவோ மூலம் தான் அமைக்க முடியும். இந்த விசாரணை ஆணையம் அமைத்ததற்கான ஜீவோவே இல்லைங்கிறாங்க. இப்போ அது உண்மையாக இருந்தால் ஜீவோவே இல்லாமல் எப்படி இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது? அப்படின்னா விசாரணை ஆணையத்தினுடைய சட்டபூர்வ தன்மை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ எஸ்ஐடியாவது சிறப்பு புலனாய்வு குழுவாது உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டதுங்கிறதே அதனுடைய சட்டபூர்வ தன்மை தான். அதுக்கு மேலே ஒரு பெரிய இது தேவையில்லை. அதுக்கு லீகல் வேலிடிட்டி இருக்குது. அப்படிங்கிறப்போ அது ஒன்றே போதுமே. எதுக்கு சார் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு 2 விசாரணை? ஒன்றும் புரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. மீடியாஸ் எதுவும் வாயை திறக்கலை. அவர் நீதியரசர் செந்தில்குமார் சொல்லியிருக்கிறார், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ்ஐடி ஒன்று போதுமே. ரொம்ப நிறைய இதில் வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் இருக்குங்க. நிறைய இப்படி 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 இப்படியா இதில் மனத்தெளிவோடும் துணிச்சலோடும் திட்டவட்டமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். இந்த டயத்தில் விஜய் எடுக்க போகிற முடிவு தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த இடத்துல முடிவெடுக்கிறதுல அவர் சின்ன தவறு செய்தாலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். சரியான முடிவு எடுக்கணும். ரொம்ப 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 குரூஷியலான ஒரு டயத்தில் இருக்கார் அவர். நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.